மாற்றம் செய்யாதே மாற்றம் செய்யாதே தமிழக அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றம் செய்யும் அரசாணை தூத்துக்குடி மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றம் செய்திடு தமிழக அரசு தமிழக அரசாங்கத்தினுடைய அரசாணையை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கும் கல்லூரியில் மூன்றாவது மைலில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிற மருத்துவமனையை ஒரு 136.35 கோடி செலவில் ஒரு 7 மாடி கட்டடம் என்பது கட்டப்பட்டு அந்த கட்டடம் என்பது திறக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது. அநேகமாக ஒரு 95% மேற்பட்ட பணிகள் அது முடிஞ்சுவிட்டது. அந்த 7 மாடி கட்டடத்தில் இன்னைக்கு திடீர்னு அதை தமிழக அரசாங்கம் அதை மகப்பேறு மருத்துவமனையாகவும் குழந்தை நல மருத்துவமனையாக மாற்றுவதற்காக ஒரு அரசாணை என்பது வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் ஒரு 57 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. இந்த நகர்ப்புறங்கள்ல ஒரு 11 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 8 மருத்துவமனை நம்ம மாவட்டத்தில் இருக்குது. இதுல எல்லாம் இன்றைக்கு கிராமப்புறத்தில் உட்பட நகர்ப்புறத்தினுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட மகப்பேறுக்கான மருத்துவமனை அங்க என்பது செயல்பட்டு இருக்குது. ஆரம்ப சுகாதாரத்தில் பிரதானமாக மகப்பேறு சிகிச்சை என்பது அளிக்கப்படுகிறது. நம்ம தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறுக்காகவும் குழந்தை நல மருத்துவத்திற்காகவும் தனி வார்டு என்பது செயல்பட்டு வருது. அதே மாதிரி கோயில்பட்டினுடைய மாவட்ட மருத்துவமனையிலே அப்படிப்பட்ட வார்டு என்பது இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. அது இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட மருத்துவமனைகள் உட்பட எல்லா இடத்திலும் மகப்பேறுக்கான மருத்துவம் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 7 மாடி கட்டடத்தை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்ட கட்டடத்தை திடீர்னு மகப்பேறாக மாற்றுவதற்கான காரணம் என்ன? அந்த 7 மாடி கட்டடமும் முழுவதுமாக மகப்பேருக்கும் அந்த குழந்தை நல சிகிச்சைக்கும் பயன்படுமான்னு கேட்டா பயன்படாது. சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னா அது எல்லா வகையான மருத்துவம் என்பதும் கிடைக்கும். கோஷம் போடும்போது கூட கேன்சருக்கு நாங்க திருநெல்வேலி போகணுமா இல்ல மதுரை போகணுமா சொன்னாங்க. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் உட்பட பல்வேறு குடல்கள் உட்பட தோல் நோய் உட்பட காது மூக்கு தொண்டை உட்பட அந்த சகலவிதமான நோய்களுக்கும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை என்பது உயர் சிகிச்சை என்பது அளிக்கப்படும். அப்படி பல்வேறு நோய்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை திடீர்னு சுருக்கி ஒரு 2 வகையான நோய்க்கு மட்டும் மாற்றுவதற்கான காரணம் என்னங்கிறத கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு ஒரு 687 பெட்டு அதுல இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அந்த பெட்டு முழுக்க அந்த 2 வகையான நோய்களுக்கு மிச்சம் இருக்கும். அது அநேகமாக டாக்டர்கள்ட்ட பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 3 மாடி ஏன் போதுமானதாக இருக்கும் மகப்பேருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மீது 4 மாடி எதுக்கும் பயன்படாமல் போகக்கூடிய நிலை என்பதாக
மாறும் அப்படிங்கிறது. இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஊசி ஊற போன்னு சொன்னா 50,000 ஊசியை சொல்றான். சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இன்றைக்கு பண்ணணும்னு சொன்னாலே குறைந்தபட்சம் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் இன்னைக்கு செலவாகக்கூடிய நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறது. அப்படி உயர் சிகிச்சை அந்த பிரிவு என்பது சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை செயல்பட்டால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்பட பல்வேறு மக்கள் பயன்படக்கூடிய மருத்துவமனையாக அது மாறும் அப்படிங்கிறது. ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும், அதை சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாகவே மீண்டும் அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்த விரும்புகிறது. நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையில் குடிமனை பட்டா கேட்டு போராட்டம் நடக்கிற பொழுது அந்த போராட்டத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சரை சந்திக்கிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தூத்துக்குடி மருத்துவமனையை மகப்பேறு மற்றும் குழந்தை நல மருத்துவமனையாக மாற்றக்கூடாது, அது சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திரும்ப அந்த மருத்துவமனையாக அறிவிக்க வேண்டும் என்று மகஜர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. தமிழக அரசாங்கம் இந்த அரசாணையை திரும்ப பெற்று மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக அறிவிக்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என்று கூறி வாய்ப்புகள்